ஒரு கொடிய விஷப்பாம்பு என் கையை கொத்திருச்சுடா. இவ்வளோ பெருசுமா அந்த பாம்பு அப்படி கனமஞ்சி கட்டுறியாம் பாம்பு வந்துச்சு. நான் பார்த்தேன் அந்த பாம்பு கடித்த உடனே அது இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துச்சு. ஆமா, யார்தான் என் உயிரை காப்பாற்றுது என்று தெரியலையே. பாம்பு கொத்தன உடனே நிக்க விழுந்துட்டியா? ஆமா, நான் தான் வந்து வாய வச்சேன். எங்க வச்சேன்? பாம்பு வாய வச்சு வசதி இத்துட்டு ஏன் தண்ணி குத்து நான் உன்னை காப்பாத்திக்கிறேன். உன் தண்ணி குத்தி உங்களை கட்டி எடுத்த முத்த தரவில்லை கத்தி எடுத்து குத்துவீங்களா? ஒரு நாட்டுக்கே இளவரசன் பெண் என்று பாராம காலில் விழுந்து நாடா கட்டிக்கிறேன். நீயும் மிஞ்சுகிறாய். கத்தி எடுத்துல உன்னை கொண்டு சாவறேன். நான் கூட சாவறேன். நீ மட்டும் சாவறனா? நானும் சாவறேன். நான் லவ் பண்றேன் பொண்ணு. நான் தான் பண்றேன். யாரு லவ் பண்ற? கரும் தோத்தல பாடம் கத்துக்கிட்டு கூட்டு போனல அது மட்டும் நல்லா இருந்துச்சா? இது எப்படா மாட்டியா? என்னடா ரெண்டு பேரும் மிரட்டு இருக்கிறீங்க? நான் கூட சாவுவேன். எங்கடா குத்தின் சாவுங்க போங்க. நான் ஏத்த குத்துறதே மாத்தி மாத்தி குத்திக்குங்க. மாத்தி அபிராமி, என்னங்க இத கத்தி எடுத்தனே, இந்த கத்திய பத்தி நான் சாக போறேன். நீங்க சாக போறீங்களா? என்னங்க அறிவு இருக்குதா உங்களுக்கு? அறிவு இருக்குதான்னு கேக்குறேன். அந்த கத்தி கொடுங்க. இப்படி நான் உங்களை கத்தி எடுத்து முத்து தரவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக கத்தியால குத்திங்க சாக துணிந்தீங்களே. இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு சத்தியம் செய்யணும் நீங்க. உண்மையாகவா? ஆமா. நான் காண்பது கனவா அல்லது நினைவா? இருங்க, அடிக்கிட்டா கனவா நினைவான்னு தெரியும். இல்லம்மா, என்ன சத்தியமா சொல்லு. என்னங்க, நானும் ஏழப்பட்ட பெண். எந்த நேரத்தில எவ்வித தொழிலையும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். இவ்வளவுதானே? ஆமா. கண்ணியே, என் உயிருள்ள வரை உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இதுவே சத்தியம். அப்படியா? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம்.
சந்தோஷம். அப்படியா? உன் அழகை பார்த்து பார்த்ததும் திருமணம் செய்தால் உன்னதான் நினைத்தேன். அதுவும் முடிந்து விட்டது. நாம் இருவரும் ஒரு 5 நிமிடம் 5 நிமிஷம் உல்லாசமாகலாவா? என்ன வார்த்தை பேசுறீங்க? இப்பதான் காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் திருமணமே நடக்கல. திருமணத்திற்கு முன்பாக 5 நிமிஷம் உல்லாசமா இருக்கலாம் என்று சொன்னீங்களே, நாளை பின்ன நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஒரு கேவலமா பேசுவாங்க. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப என்னால முடியாதுங்க. நீ பைத்தியக்காரி. ஏன்? என்னைக்கு இருந்தாலும் உட்கார்ந்து தலை எடுப்பது நான் தான். அதுக்கு முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. இந்த தமிழ் போட்ட கையில் வர சந்தை ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன், கோட்டை காவலன் தங்கை, இருவருக்கும் கள்ளக்காதல். இளவரசி, உன்னுடைய காதலை நான் வளர விட மாட்டேன்டா. கண்ணு வெட்டி எறிகிற பின்தொடர்ந்து வர. கல்யாணத்துக்கு முன்பதாக இப்படி அவசரப்பட்டீங்களே, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கவலையே படாது. என் காயத்தை சந்திக்கிறேன். முறைப்படி பெண் கேட்டு சத்தியமா தாலி கட்டுவேன். அப்படியா? ஆனால் ஒன்று, நாம் இருவருமே தவறு செய்து விட்டோம். இந்த தவறை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உயிரை சொல்ல மாட்டோம். என்னங்க, நம்ம இருவரும் சேர்ந்து செய்த தவறை எந்த நேரத்திலோ எவ்வித சூழ்நிலையிலோ என் உயிரே போனாலும் நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியங்க. என் அப்பா அம்மா என்னை திருமணம் செய்துக்கிட்டு சொன்னாங்க. நான் மலர்பட போயிட்டு வந்து என் விருப்பத்தை சொல்றேன்னு சொன்னீங்க. இருந்தாலும் மலர்பட சந்தோஷமாக ஆடிக்கிட்டோ பாடிக்கிட்டோ போக வேண்டும். குறிக்கோளை காட்டு ஓல குருத்தோல காத்துல ஆடும் கண்ணு வாழையில வாழ காத்தாடு ஆஹா லலலலலல ஓல குருத்தோல காத்துல ஆடும் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு என் தங்கச்சி கிட்ட கொடுக்கணும். என் தங்கச்சி சமைக்கணும், அதை சாப்பிடணும். மல்லிகையும் பூத்தாச்சு, அள்ளியும் தான் பூத்தாச்சு, கன்னி பொண்ணுதான் காத்திருந்து நாளாச்சு. காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான்னு பார்த்தா ஏதோ ஒரு அழகை பெண் அழகா ஆடி போடி போறா. சரி, அப்ப யாரா இருந்தா நமக்கு என்ன வந்தது? வந்து வேலை பார்க்க வேண்டும். தங்கை நமக்காக காத்திருப்பார்.
ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தா நீர போவதே தெரியாது. இருந்தாலும் இந்த மலர்வனத்தில் 1000 மலர்கள் பூத்து குலுங்கினாலும் எனக்கு பிடித்த மலர் அந்த பாரிஜாத மலர். இப்போதே எனக்கு பறிக்க வேண்டும். என்ன இது? அந்த பெண்ணை பார்க்கலாம் என்று வந்தேன். ஆனால் எங்கே சென்றார் என்று ஒன்றும் புரியவில்லை. சரி, அவர் எங்கே சென்றால் நமக்கு என்ன வந்தது? வந்து வேலை போய் பார்ப்போம். அண்ணாமே, ஐயோ அம்மா, ஹலோ, என்னம்மா சொல்லுங்க? டேய், ஓ என்னடா ஆச்சு? பத்துங்கிற போஸ் பத்தியா பரமசிவன் பார்க்கடல பத்துங்கிற மாதிரியா? ஏன்னா பாருங்க, அடா ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு இல்ல, இடம் மாத்திங்கிறாங்க. அருள் கட்டவன எங்கன்னா தொட்டு தூங்கலான்னு பார்த்தா ஒரே காராஜ் ஜவுரி எங்கன்னா பூடி டக்குனு எனக்கு வேற அர்ஜென்டா இருக்குது போகணும். பாம்பு கடிச்சிருக்குதுடா. படிப்பா வந்துக்கிற ஓட்டு பாக்குறதுக்கு அருள் கட்ட முட்டாள். ஓ அந்த பொண்ணுக்கு விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து சீக்கிரம் காப்பாத்துறா. எதுக்கோ தண்ணி எடுத்து போன இதுக்கு தான் யூஸ் ஆகுமா? அப்புறம் கிஸ் கிசா அண்ணங்கக்கா ஊசி அட பாவி, மலர்வனத்தில் சந்தோஷமாக ஆடினே பாடினே. ஆமா, எனக்கு பிடித்த மலரை பறிக்கிற நேரத்திலே ஒரு கொடிய விஷப்பாம்பு என் கையை கொத்திருச்சுடா. இவ்வளோ பெருசுமா அந்த பாம்பு அப்படி கனமஞ்சி கட்டுறியாம் பாம்பு வந்துச்சு. நான் பார்த்து அந்த பாம்பு கடித்த உடனே அது இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துச்சு. ஆமா, யார்தான் என் உயிரை காப்பாற்றுது என்று தெரியலையே. பாம்பு கொத்தன உடனே நிக்க விழுந்துட்டியா? ஆமா, நான் தான் வந்து வாய வச்சேன். எங்க வச்சேன்? பாம்பு கடிச்ச வாய வச்சு வசதி இத்துட்டு ஏன் தண்ணி குத்து நான் உன்னை காப்பாத்திக்கிறேன். மூணு தண்ணி குடுத்து எனக்கு காப்பாத்தினேன். ஆமா, மூஞ்ச வச்சு கம்பல்ல என்ன தவிர உனக்கு யாரு தண்ணி கொடுப்பா? வாய மூடு. என்ன தவிர வேற யாரு தண்ணி கொடுப்பா? சொல்லு. சிறிய வயது முதல் கொண்டு எனக்கு துணையா இருக்கிறேன். நீ யாரு, எப்பேற்பட்டாலும் எப்பேற்பட்ட வேலையெல்லாம் பாப்ப எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா கேக்குறேன். என்ன காப்பாத்த யாருன்னு சொல்லிட்டா நல்லது, இல்லன்னா பல்ல போய் தட்டிடுவேன். பல்லு தட்டுருவியா? மா இது வேலைக்கு ஆகாது பழுக்குதே. உன்னை காப்பி ஆத்த நான் கிடையாது. ஏன் டீ கடைக்கு வேலைக்கு பாப்பேன்? ஏய், எங்கடா இருக்கு? ஐயா, வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப நேரம் குஞ்சு வைக்காத. வணக்கம் ரொம்ப நேரம் குஞ்சு வைக்காதன்னு சொல்லுவாங்க. இடுப்பு போதுமா? ஏய், உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டே வேலை. உனக்கு இந்த இடத்துல வேலையே கிடையாது. முதல்ல நேரத்தை விட்டு போ. ஜெயம் படத்துல இருந்து சதா வந்துக்கிறாங்க. போ போ, நீங்க சதா ஒரு ஜெயம் அந்த பாட்டு ஒண்ணு பாட. எனக்கு பாடு அந்த பாட்டு ஒண்ணு வருமே, நல்லா இருக்கும் பாடு. அபிதையே தெரியுமா வானாவா? மேல வெறும் சீட்டு தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இதுல கயிறு கட்டி ஒண்ணு இறக்கணும்னா கீசிக்கின்னு தான் வேணும். தக்க சமயத்துல நீங்களே வரலைன்னா என் உயிரை காப்பாற்றலைன்னா இதே இடத்துல நான் சத்தியமா இறந்தே போயிருப்பேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி எல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க யாருங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எதற்காக இங்க தன்னந்தனிமை வர வேண்டும்? என்னை பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? நான் யார் தெரியுமா? இந்த நாட்டிற்கு இளவரசி. என்னுடைய பெயரோ தேன்மொழி. ஆமாங்க. வணக்கத்தை நீங்க வைக்க கூடாது, நான் தான் வைக்கணும். இங்க பாருங்க, நீங்களும் நாட்டு இளவரசி. ஆமா. நான் யார் தெரியுமா? யாருங்க? நாட்டின் கோட்டை காவலன். என் பெயர் அன்பரசு. அப்படியா? தக்க சமயத்து நான் வந்து உங்க உயிரை காப்பாத்திட்டேன். ஆமா. உங்களுக்காக உங்க அப்பா அவங்க காத்திருப்பாங்க. என்ன கேட்டீங்க? வந்தீங்க, என் உயிரை காப்பாத்துனீங்க, இப்ப போய்கிட்டே இருக்கிறீங்க. கடமை முடிஞ்சிருச்சு, அதனால போறேன். ஏங்க, என் நாட்டு இளவரசியாக என்னுடைய உயிரையே காப்பாற்றிய ஒரு காரணத்தினாலே என்னுடைய மனமகன் உங்களுக்கு ஒரு பரிசு விருப்பப்படுறேன். ஆமாங்க. எனக்கா? ஆமாங்க. என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? என்னையே உங்களுக்கு பரிசா தர போறேங்க நானு. நம்ம குத்துட்டு வாமா, டைம் ஆகுது, நம்ம போலாம் அரண்மனைக்கு. ஐயா, எங்க அம்மா கரெக்டா தான் சொல்லுது. உனக்கு வேற முடி கம்மியாகுது, பேச நல்லா வளரும். குத்துட்டு வா, போலாம். போடா. என்ன தான கொடுக்க போறேன்னா? யதார்த்தமான வார்த்தையில சொன்னேன். மனசே நான் ஒரு ரெண்டாம் கட்டமா எனக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. பச்சை குழந்தை
வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. கடிக்க மாட்டேன் சத்தியம். நீ போடா, போடா, பையா. இப்ப அந்த என்ன இதோ பாருங்க, என்னுடைய மனதையே உங்களுக்கு பரிசா தரணும்னு விருப்பப்படுறேன். வாழ்ந்தால் உங்களோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு. நீங்க மட்டும் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, சத்தியமா சொல்ற தூக்கு மாட்டி செத்துருவோம். ஐயோ வேணாங்க. இதனால் வரை ஒரே ஒரு பெண்களை கூட என் கண்களால் நான் எழுத்து பார்த்தேன். நான் கூட உன் மேல சத்தியமா ஒரே ஒரு ஆம்பளை கூட ஏறிட்டு பார்த்ததே கிடையாது. கடைசி வரை என்னை கைவிட மாட்டேன்னு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி நீங்க வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இந்த தேன்மொழி இதுவே எப்படி தலையை விரித்து தென்னை போராடுதோ நான் இருவரை எப்படி 100 ஆண்டு கால சந்தோஷமா ஆடிக்கிட்டு உண்டை கண்ட நாள் முதலாய் இனி நானே மறந்து விட்டேன். விண்ணில் வரும் நிலவை போல் இரவில் மட்டும் வந்து விட்டாயே. பாடுபடத்தில் சோலை குயிலாக பாடி வந்தால் மட்டும் போதுமா? கட்டி அடித்து குத்து தரக்கூடாதா? என்னங்க ஆகாயத்தில் பூப்பறிக்கு அந்தமான் குறைப்பிடிக்கு மண்ணெண்டி காத்திருக்கு இந்த மங்கை நான் உனக்கே சொந்தமாக. எனக்கே நீ சொந்தமானவள். ரோஜாவுக்கு முள்ளுண்டு, சரி, முல்லைக்கு மனம் உண்டு, என் இதயத்தில் ஒரு இடம் உண்டு. அப்படியா? அது சத்தியமா உங்களுக்கு மட்டும்தானே. என் மொழி என்னங்க எப்படி தெரியுமா? எப்படி
வாய் புடிச்சு கடிக்கிறாருமா. டேய் நான் ஃபர்ஸ்ட் அப்பே முடுறாங்க அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் போடுறது என்னங்க அத்தா இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா நேரம் போதே தெரியாதுங்க. அப்படியா? ஆமாங்க. ஐயோ என்னங்க நாம ரெண்டு பேரும் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்ன விஷயம்? என் தங்கச்சி காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ அது மறந்துட்டு தெரியாம நான் கூட காதல் வேற பண்ணி சரி நான் கேட்கல பார்க்கல போயிட்டு வரேன். என்ன இது? இதே என்று கத்துக்க சொன்னேன். இதுவரையில் காணவில்லை. அவ்வளவு அழகை பார்க்க வேண்டும். அவனை பேச வேண்டும். என்னங்க உங்களுடைய தாய் தந்தையை சென்று சம்மதம் வாங்கிட்டு வரேன்னு போனீங்களே, சம்மதம் வாங்கிட்டீங்களா? எப்போது பார்த்தாலும் உன் நினைப்பாவே இருக்கு. ஏன் என்ன பண்ணீங்க இவ்வளவு நேரம்? இன்னும் தாய்